அப்பா போருமா போருமா. அப்பா என்னம்மா? நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்படுவனா? என்னம்மா விஷயம்? ஹாஸ்பிட்டலுக்கு செல்வம் சாரை பார்க்க ஒரு பொண்ணு வந்துச்சு. யாரோ அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது யார் தெரியுமா? சொன்னா தானம்மா தெரியும். அவங்க தான் செல்வம் சாரோட வைஃப். என்னம்மா சொல்ற? செல்வம் ஒய்ஃபா? என்ன சக்தி சொல்ற? செல்வத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம்மா. முதல்ல அவர் தன்னோட வைஃப்னு சொன்னப்போ என்னடா இவரு திடீர்னு இப்படி சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா வெளியில வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என்னால முழுசாவே நம்ப முடிஞ்சது. நான் கூட அந்த பொண்ணை பார்த்ததும் சட்டுன்னு என் மனசுல வேற மாதிரி தான் நினைச்சேன். என்ன நினைச்ச? திடுதிப்புன்னு செல்வத்தை ஹாஸ்பிட்டல்ல கவனிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு சகஜமா இருந்தா என்ன தோணும்? அப்படிலாம் செல்வம் தம்பியை பத்தி தப்பா நினைக்க கூடாதுமா. அவரை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? அதுக்கப்புறம் தான் அவ யாருன்னு தெரிஞ்சதும் எனக்கே ஒரு நிமிஷம் அடடா அப்படி நினைச்சிட்டோமேன்னு தோணுச்சு. ஆனா என் மனசுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன தோணுச்சு? அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு என் மனசுக்கு தோணுச்சுப்பா. அவங்களுக்கும் செல்வம் சார் மேல பிரியம் இருக்கிற மாதிரி தான்ப்பா தெரியுது. என்னம்மா சொல்ற? அவங்க கண்லயே தெரிஞ்சதே. அவங்க செல்வம் சாரை பார்த்த விதம், பேசினது எல்லாமே அவங்களுக்கு இவர் மேல இருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. அவங்க ஜோடி பொருத்தமும் ரொம்பவே நல்லா இருந்ததுப்பா. இப்படிப்பட்டவங்க ஏன் பிரியணும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னம்மா இருக்குது? அவங்க வாழ்க்கையில விதவிதமான பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. இருந்தாலும் அவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க. என்கிட்ட வந்து அவரை நல்லபடியா கவனிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொன்னப்போ அவங்க முகத்துல நிஜமான அக்கறையை நான் பார்த்தேன். அவங்க ஏன் இவரை பிரியணும்? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இப்போ நான் நம்புறேன்ப்பா. என்ன விடுங்க. இனிமேலாவது அவர் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. அவருக்கு ரொம்ப நல்ல மனைவி அமையணும். அவர் மேல பிரியமா நடந்துக்கணும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல டைப்பா. அமைதியா இருக்கிறா, அக்கறையா நடந்துக்கிறா, ரொம்ப பொறுப்பா பேசுறா, பாக்குறதுக்கு லட்சணமா கண்ணுக்கு நெறிஞ்சவளாவும் இருக்கிறா. என் மனசு சொல்லுதுப்பா, அவ கூட அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்படிப்பா? இப்படிப்பட்ட 2 பேர் எப்படி பிரிய முடியும்? கோவப்பட்டு பிரியற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்திருக்கும்? எனக்கு விதி மேல நம்பிக்கை வருதுப்பா. இந்த பாருமா, நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு புது உலகம் உண்டாகும். அதுல இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆன பிறகு புரியும். செல்வம் சாரை பார்த்தா கல்யாணமானவர்னு துளி கூட தோணலப்பா. அவர் இத பத்தி என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்ல. சக்தி, அந்த பையன் மனசு பூ மாதிரி. ஆனா அந்த மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கசப்பான கதை இருக்குது. அதனாலதான் நம்மகிட்ட சொல்ல மறைக்கிறாப்ல. இந்த பாருமா, நீ இது சம்பந்தமா அவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுக்கார பையன். அது மனசு புண்படலாமா? அதனாலதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லம்மா. அந்த பொண்ணு அவருக்கு ஒரு நல்ல துணையா இருப்பாப்பா. இதான் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட பேசினா. நீ நினைக்கிற மாதிரி செல்வத்துக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான். இனிமே நீ அவரை பார்க்கவோ பேசவோ டிஸ்டர்ப் பண்ணவோ கூடாது. நமக்கு அந்த உரிமை கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நீ எக்காரணத்தை கொண்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. புரியுதா?
எனக்கு என்னமோ மாணிக்கண்ண சொன்ன மாதிரி லாட்ஜுக்கு போய் விஜய பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அவளும் ஆம்பளை சிங்கம், பயப்படக்கூடாது. போசகல இது இங்க சொல்றீங்களா, நீங்க இதே தனானி முன்னாடி போய் சொல்லுவீங்களா? சொல்லலாம், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? நான் ஆம்பளை சிங்கம்னா பொம்பளை சிங்கம்யா. கோபி, இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஏய் போஸ், அப்ப நான் யாரா? எங்க கூட கூட்டு வச்சுக்கடா. டேய், நான் உங்க கூட எல்லாம் கூட்டு சேர மாட்டேன்டா. வேணும்னா நீங்க என் கடையில கூட்டு வைங்க. பழுப்பு விற்க சொல்றாயா, பழுப்பு விற்க சொல்றாயா. என்னடா பல்புன்னா அவ்வளவு சாதாரணமான விஷயமா? பல்புன்னா என்ன? ஒளி, வெளிச்சம், லைட். இந்த ரவி மட்டும் இல்லைன்னா மெட்ராஸ் இருட்டாயிடும். கரெக்டா சொன்னடா மாணிக்கம், நீதான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. மாணிக்கம் மட்டும் இல்லன்னா மெட்ராஸ்ல யாரும் குழம்பு வைக்க முடியாது. ஏன்டா சீக்கிரம் ஏய், என்னன்னு சொல்லுங்கடா. நாங்க மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல ஒரு வய ட்ரெஸ் ஓட்டிருக்க மாட்டாடா. நம்ம 4 பேரும் எவ்வளோ பெரிய ஆளுங்க. எவ்வளவு பெரிய ஆளு? டேய், நான் காய்கறி, மக்கள் பசிய தீக்கிறவன். இவன் பல்பு காத்தாடிய வித்து மக்களுக்கு வெளிச்சத்தையும் காத்தையும் தர்றவன். இவனுங்க 2 பேரும் ஊர் மானத்தையே காப்பாத்துறவனுங்க. ஆக மொத்தத்துல என்ன தெரியுது? ஊருக்கார பேளுக அம்புட்டு பேருக்கு நம்ம தேவைப்படும். கரெக்டா சொன்னடா போஸ். இத நாம தான் இத்தனை நாளா புரிஞ்சுக்காம இருக்கோம். ஏன் புரிஞ்சுக்கல? நம்ம இப்படி உட்காரல. எப்படி? இப்படியா? அடைச்சா நம்ம 4 பேர் இப்படி ஒற்றுமை இல்லைன்னு சொல்றேன். இப்ப சொல்றேன், இனிமே என்னைக்குமே நம்ம 4 பேரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். இருந்துட்டா போச்சு. போஸ், எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான்டா பிடிக்கும். எனக்கும் தான். நம்ம 2 பேரும் சண்டை போட்டது தப்பு, தப்புடா. தப்புதான். எங்க அம்மா உன்னை திட்டினது ரொம்ப பெரிய தப்பு. சகல், என்ன வார்த்தை சகல சொல்லிடி? உங்க அம்மா எனக்கு அம்மாயா? எனக்கு அம்மா அவங்க தெய்வம்யா, தெய்வம். அவங்க என்ன இப்படி அடிக்க, இப்படி 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 கூட அடிக்கலாம். அம்மா மட்டும் வேதமா இருந்தா அவங்க காலில் எங்க அம்மா இல்லாம இருக்கும்போது எதுக்கு இந்த பேச்சலாம்? அம்மா இல்லையா? இல்லையா, அம்மா பத்த தக்க நீ இருக்கல. ஓ கால என்னையா அடிச்சிடுவா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. 1 கோடி ரூபா வேணுமா சொல்லு, நான் தரேன். அதை வச்சு பிசினஸ் பண்ணிக்க. ஏன் நான் தர மாட்டேனா? டேய் போஸ், உனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் தரேன், நீ பிசினஸ் பண்ணா. என்ன அது? என்னைய மட்டும் தனியா ஒதுக்கிட்டீங்க. உனக்கு 1 கோடி ரூபா வேணுமா? அவங்க கிட்ட வாங்கிக்க. ஏன் நான் கோபிக்கு 1 கோடி ரூபா கொடுக்க மாட்டேனா? என்ன தவணை முறையில கொடுப்பேன், மாசம் மாசம் ஒரு 200-300. யோ, உனக்கு எது நியாயமா இருக்கா? போஸோ பொறுத்த வரைக்கும் கோடிங்கிறீங்க, லட்சங்கிறீங்க. ஆனா எனக்கு மட்டும் 100-200 அவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்ட ஜென்மாவும் நானு. நீ தெய்வம்டா. நீ மட்டும் இல்லைடா பஞ்ச பண்ணாரு எல்லாரும் ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்திருப்பேல. நீ குல தெய்வம்டா. உனக்கு என்னடா கிடா வெட்டணுமா, மொட்டை அடிக்கணுமா? அடிக்கிறேன்டா. தண்ணி அடிச்சு சும்மா வளராத. இவன் நமக்கு பேண்ட் போட்ட தெய்வம். விட்டுரு, சும்மா வளரிக்கிட்டு.
டே பாஸ், இங்க வா, இங்க வாடா. எங்க அம்மாவை அடிச்சவன நீ அடிச்ச இல்ல, அன்னைக்கு உன்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. அன்னைக்கு கோபி வீட்டுல என்னது சடங்கு, யாரும் காக்கா கண்ணா ஒருத்தன் இருக்கானே, லட்சுமணே, அந்த நாதாரி உன்னை கேவலமா பேசும்போது எனக்கு எப்படி கோவம் வந்துச்சு தெரியுமா? இத பத்தி ஃபீல் பண்ணி நான் சரோ கிட்ட கூட பேசினேன். நீ வேணா அவங்க கிட்ட கேளு பாரு. எனக்கு தெரியும். அண்ணே, நாதாரின்னு சொன்னீங்கல்ல, அது எங்க மாமா. சாரி, மறந்துட்டேன். நான் உங்க சகல. அது ஞாபகம் இருக்கு. அது போதும். லூசாப்பா, நீ தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க. சந்தோஷத்துல சிரிக்கிறேன்டா. நீங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீங்க எதுக்குடா? நாங்களும் சந்தோஷத்துல சிரிக்கிறோம். நாங்க மட்டும் சந்தோஷம் இப்படிதான் நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா அடிக்கடி குடிக்கிறோம்டா. குடிச்சிட்டா போச்சு. ஒரு நிமிஷம். இங்க இருந்து நம்ம எல்லாரும் ரூம் போன பிறகு யாரும் எதுக்காகவும் யார்கிட்டையும் நம்ம தண்ணி அடிச்ச விஷயத்த வளரக்கூடாது. ஏன் இல்ல, ஏன் என்ன பண்ணிடுவா? ஸ்வெட்டர் வாங்கிட்டு வர சொன்னா போன மனுஷன் ஆளை காணுமே, எங்க போய் தொலைஞ்சாங்களோ? அதானே, போன மனுஷங்களை இன்னும் காணோம். எவ்வளவு நேரம் ஆச்சு? வரட்டும், நொறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டதான் புத்தி வரும். ஏன்டி இவ்வளவு கோவப்படுறீங்க? போன இடத்துல நேரம் ஆயிருக்கும், வந்துருவாங்க. தனோ, அங்க பாரு, 4 பேரும் வர மாதிரி இல்ல. ஆமா, 4 பேர் வர்றது தெரியுது. கோபியும் ரவியும் வர்றது தெரியுது. யாரோ 2 பேர் புதுசா வராங்க. ஆமா, ஏன் வீட்டுக்கார உன் வீட்டுக்காரங்க? ஐயோ, அதானே, அவங்க 2 பேரும் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டாங்களா? வேற யாரோட வராங்களே? என்னடி இது, சம்மந்தம் இல்லாம யாரோ 2 பேரை கூட்டு வராங்க. இந்த மனுஷங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லடி. ஐயோ அக்கா, அந்த கூத்த பாரு. வரது போஸ் மாமாவும் மாணிக்க மாமாவும் தான். இதுக்கெல்லாம் கோபிக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, அவர்தான் பேண்ட் போட்டுட்டாரு. ஏன் வீட்டுக்காரன் தான் கோபி, நம்ம இந்த பேண்ட் ஆர்டர் இருக்கிறோம். கோபி, மாமாக்கு பேண்ட் சூப்பரா இருக்கு. அக்கா, அதெல்லாம் சரி, அவங்க நடந்து வர நடைய பாத்தீங்களா? எல்லாரும் நம்ம கரெக்டா இருக்கிறோம். நீ நடக்க வந்த மாதிரி இருக்கு. வர இரு. என்னடி சும்மாரு? உன் புருஷன் மட்டும் இல்ல, எங்க புருஷங்களும் இந்த நிலைமையில தான் வந்திருக்காங்க. கிட்ட வரட்டும், பாத்துக்கலாம். ஆமா, சும்மா சாமி சாமி கொடுத்தாலும் கரெக்டா பார்த்தானோ, எனக்கு ஒன்ன விட அதிக கோவம் வருது. இவங்கள நல்ல ரூம்ல போட்டு சாத்தணும். பாருங்க, அவங்க ஆளுகளை இழுத்துட்டு போங்க. வாங்க. சாமிக்கு ஒரு பெரிய ரொம்ப பொண்ணு கோயில் கட்டிடுவோம். இருங்க, நாங்க குடிக்கல. கரெக்டா ஏங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என்ன? ஏய், வாங்க. ஐயா, ஏயா, இதுக்கு தான் கொடைக்கானலுக்கு வந்தீங்களா? என்னங்க குடிச்சு வாங்க. என்ன ஏன் இழுக்கிற? கூப்பிட்டா வர போறேன். கூப்பிட்டு வந்துருவீங்க அப்படியே. உள்ள வாங்க, உங்களை வெட்டுறேன். தைரியம் தான் கொடைக்கானல்ல வந்துட்டு எங்க கூட வெளியில சுத்தாம தனியா போய் தண்ணி அடிச்சிட்டு வந்தீங்க. அட பாவி மனுஷா, என்ன கன்றாவே இது? கடைக்கு போயிட்டு வருவீங்கன்னு நினைச்சா
இப்படி ஒரு கர்மத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதை செஞ்சாலும் நம்ம பொண்டாட்டி வாய் மூடிட்டு சும்மா நிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? வச்சுக்கிறேன், இத நான் சும்மா விட போறதில்ல. என்ன என்ன மொழி இது? என்னங்க மொழி? வந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? இத்தனை நாள் நான் பொறுத்து போனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எல்லார் முன்னாடியும் உங்க மானத்தை வாங்கல. நான் தனத்தோட தங்கச்சி சரோ இல்ல. ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. இப்போ சொல்றேன், எழுதி வச்சுங்க. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. சிரிப்பு சிரிப்பு வருதா? வெக்கம் இல்லாம எப்படிங்க இப்படி சிரிக்கிறீங்க? கூட யாரெல்லாம் வந்திருக்கா? உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்க மாமனார், குழந்தையா? அதுவும் இல்லாம சின்ன குழந்தைங்க. இத்தனை பேரோட வந்திருக்கோமே, நம்ம கௌரவமான குடும்பத்தோட ஆளுங்கிற நினைப்பு உங்க மனசுல கொஞ்சமாவது இருக்கா? எதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? யார் வந்தா எனக்கு என்ன, யார் எப்படி போனா எனக்கு என்ன நினைச்சுதானே சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேக்குறேன்ல. அம்மா முன்னாடி, மாமனார் முன்னாடி, தங்கச்சி முன்னாடி, குழந்தைய முன்னாடி, எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. நான் எல்லா மான ரோஷத்தையும் உதிர்த்துட்டேன்னு சிரிக்கிறீங்கல்ல. ஐயோ ஐயோ, குழந்தை இப்போ இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? போச்சு, எல்லாமே போச்சு. இப்படி ஒரு கழுசடை ஆயிட்டீங்களே. ஒரே ராத்திரில இப்படி ஊருக்குள்ள போவீங்க நான் நினைக்கவே இல்ல. என் கூட பிறந்தவங்க மூஞ்சில எல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? ஐயோ, லீலா விஜய் தானோ எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்களே. எங்க எங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? என்ன லூசு நினைச்சு சிரிக்கிறீங்களா, இல்ல அவங்கள உங்கள மாதிரி தான் நினைச்சு சிரிக்கிறீங்களா? ஏன் இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சு என்னையும் பைத்தியமாக்குறீங்க? யாரு யாரு யாருங்க? யாரு 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 இந்த குடிக்கிற யோசனை உங்களுக்கு கொடுத்தது? சொல்லுங்க, யாரு? அப்ப புழு. ஐயா சாமி, நீங்க குடிச்சு வேணாலும் தொலைங்க, ஆனா நீங்க சிரிக்கிறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன? இப்படி வந்த இடத்துல அசிங்கப்படுத்தி சிரிச்சு சிரிச்சு என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களே. அந்த பாவம் சும்மாவே விடாது. அது எவனா இருந்தாலும் சரி, உங்களை குடிக்க வச்சவன் உருப்படவே மாட்டான். சரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்பா, ஐயோ.